சாப்பாடெல்லாம் சாப்பிட்ற 1 வயசு குழந்தையிலேருந்தே அந்த பிரசாதம், ஐயோ சாமி பிரசாதம்னு குழந்தைக்கு நம்ம ஊட்டுவோம். வயசானவங்க, படுத்துட்டு இருக்கவங்க, சுகர் பேஷண்ட்ஸாக இருந்தால் கூட திருப்பதி லட்டு அப்படின்னா நம்ம வாங்கி பிரசாதம், எந்த கோயில் பிரசாதமானாலும் நம்ம எல்லாருமே சாப்பிடுவோம் இல்லைங்களா? சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற வயசானவங்க கூட நம்ம சாப்பிடுவோம். அப்படி அது ஒரு அவ்வளோ மகிமையான ஒரு பிரசாதம். எல்லாருமே குழந்தைகள் முதல் கொண்டு சாப்பிடக்கூடிய அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வாயில் போட்டுட்டு குழந்தைக்கு பெருசாக ஒரு துண்டு கொடுப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க பிரசாதம் கொடுத்தா கூட அது குழந்தைக்கு பெருசாக கொடுப்போம். அப்படிப்பட்ட ஒரு பிரசாதத்தில் மாட்டு கொழுப்பு, பன்னி கொழுப்பு, வேற பல ரசாயனங்கள், ஏதோ மீன் ஆயிலாம், எண்ணெய் அது கலந்துருக்காங்க. அந்த மாதிரி பல கெமிக்கல்ஸு, ரசாயனங்கள்னால இந்த மாதிரி நிறையா மிருகங்களோட கொழுப்பெல்லாம் கலந்து அது வந்து நெய்யே இல்லை அப்படின்றாங்க. நம்ம நெய்யில் கலப்பட நெய் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, அவங்க கொடுத்தது வந்து நெய்யே கிடையாதாம். அது